அறுபடை வீடு பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். உறவுகளே வணக்கம். கடந்த 2 நாட்களாக அறுபடை வீடு முருகனை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் அறுபடை வீட்டில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை பார்த்தோம். 2வது படை வீடாக திருச்செந்தூர் முருகனை பற்றி பார்த்தோம். இன்று அறுபடை வீட்டில் இன்று நாம் காண இருப்பது முருகனின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படுகின்ற பழனி மலையை பற்றிய தொகுப்பாகும். இது நீண்ட பெரிய தொகுப்பு. பொறுமையாக படித்தாலும் கேட்டாலும் சுவையாக இருக்கும். அருள் நிறைந்த தொகுப்பு. முருகப்பெருமான் விரும்பி வந்தமர்ந்த இடம் பழனி. முருகப்பெருமான் விரும்பி வந்தமர்ந்த இடம் பழனி. நக்கீரர் வந்து பாடிய திருத்தலம் பழனி. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடு பழனி. தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் வந்து சண்முக நதியில் நீராடி இங்கு கொலுவீற்றிருக்கும் முருகனிடம் அருள் பெற்று சென்ற இடம் பழனி. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று. இதுவே திருவாவினன்குடி. இதுவே திருவாவினன்குடி 3ஆம் படை வீடு ஆகும். பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருக ஆற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியே ஆகும். தாயில் கொள்கை மடந்தையொடு சில்நாள் ஆவினன்குடி அசைந்தலும் உரியன். தாயில் கொள்கை மடந்தையொடு சில்நாள் ஆவினன்குடி அசைந்தலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் ஒருபோதும் சொல்லவில்லை. வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினன்குடி என்பதுதான் அதன் பொருள். ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலை கோயிலும் வேறு வேறு. நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதுதான் பழனி ஆண்டவர் கோவில். நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதுதான் பழனி ஆண்டவர் கோவில். வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்கு பெயர்தான் ஆவியர் குடி. அந்த குடியமர்ந்த அரசு புரிந்த இடம்தான் ஆவினன்குடி. அதை அடைமொழியோடு திரு ஆவினன்குடி என்று அழைப்பர். பழனி மலைக்கு உச்சியை அடைவதற்கு 3 வழிகள் உண்டு. இந்த மலை உச்சியில் இருக்க பழனி முருகனை தரிசிக்க 3 வழிகள் உண்டு. ஒன்று யானை பாதை. மலை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும். 2வது நேர்பாதை. இதை மலையிலிருந்து இறங்குவதற்கு பயன்படுத்தலாம். 3வது பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதிகளுக்கு முருகன் கோவிலுக்கு செல்ல 3 இழுவை ரயில்கள் உள்ளது. இப்போ ரோப் கார் வசதியும் செய்துள்ளார்கள். 2 கம்பி வட இழுவை ஊர்தியும் அதாவது ரோப் கார் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மலை ஏறும் முன் மலையையே வலம் வருதல் வேண்டும். அதாவது கிரிச்சுற்று என்பர். இது திருவண்ணாமலையில் சுற்றியது போல் அவ்வளவு அதிக தூரம் இல்லை.
1 மைலுக்கு குறைவாகவே இருக்கும். ஒரு கேபனில் 4 பேர் வீதம் மொத்தம் 14 பேர் கேபனில் அமர்ந்து ரோப்கார் மலையில் ஏறலாம். இந்த ரோப்கார் வசதியில் அதே மாதிரி இழுவை ரயில்லையும் அந்த மாதிரி 2 வசதி இருக்கு. இழுவை ரயில் ஒன்று, ரோப்கார் வசதி ஒன்று. ரோப்காரில் ஏறும்பொழுது பக்தர்கள் அரோகரா அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டபடியே மலை ஏறுவார்கள். இந்த ரயிலில் போகும்போதும் அப்படிதான் ஏறுவாங்க. பக்தர்கள் யானை பாதை வழியாகவும் நடந்து பழனி மலையை ஏறுவார்கள். பாதிப்படி ஏறிய பின் வேல் ஆவி மரபில் வந்த வையாபுரி கோமான் உருவச் சிலை தாங்கிய மண்டபம் வரும். அங்கிருந்து பழனி நகரையும் மலையையும் அடுத்துள்ள வையாபுரி குளத்தையும் காணலாம். இது பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். மலை ஏறுவது சிரமமாக இராது என்றாலும் வயோதிகர்களும் பெண்களும் சிரமமில்லாது ஏற யானை பாதை இருக்கிறது. கொஞ்சம் அதிக தூரம் வளைந்து செல்லும். அதன் வழி ஏறினால் கொஞ்சமும் சிரமம் தோன்றாது, சிரமம் தெரியாது. படிக்கட்டிகளின் வழியாகவும் ஏறுவது முறை. வழியில் உள்ள இடும்பன் கோவில், புறாவடி வேலவர் சந்நிதி எல்லாம் கண்டு தொழுது மேற்செல்லுதல் வேண்டும். அடிவாரத்தில் ஒரு பிள்ளையார், அவரை வணங்கியே மலை ஏறலாம். பழனி மலை சுமார் 450 அடி உயரமே உள்ளது. தரைமட்டத்திலிருந்து பார்த்தா அந்த மலை 450 அடி உயரம்தான் இருக்கு. அதன் மீது ஏற 660 படிகள் நல்ல வசதியாக விசாலமான மண்டபங்களுடன் கட்டப்பட்டிருக்கின்றன. முதலில் பழனி மலை உருவான கதையை முதலில் பார்ப்போமா? இந்த பழனி மலை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தமிழ் முனிவரான அகத்தியர் தாம் கைலாயத்தில் பூஜித்த சிவகிரி, சக்திகிரி என்னும் குன்றுகளையும் தென் திசை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசை அவருக்கு. கைலாயத்தில் சிவகிரி, சக்திகிரின்ற 2 மலையை பூஜித்தார் அவரு. யாரு? அகத்தியர். அவர் அந்த குன்றுகளை தென் திசைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா அவரால் அது முடிகிற காரியமா இல்லை. அவரை வணங்க வந்த இடும்பாசூரன் என்பவனிடம் என்ன பண்ணாரு? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற சொல்கிறார். அந்த இடும்பன் சொல்றேன் இல்லையா, அந்த இடும்பன் யார்? அதை முதல்ல பார்ப்போம். யார் இந்த இடும்பன்? இடும்பனோட வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பதான் தெரியும். திடீர்னு இடும்பன் வந்தான், எடுத்துட்டு வந்தான் சொன்னா புரியாது. இடும்பன் யார்? இந்த சூரபத்மன் போன்ற அசுரர்களுக்கு வில்வித்தை போன்ற வித்தைகளை பயிற்றுவித்தவன் தான் இந்த இடும்பாசூரன் என்னும் இடும்பன். சூரபத்மன் யாரு? முருகர் அழித்தார் இல்லையா, சூரசம்மாரம் செய்து. அந்த சூரபத்மனுக்கே வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவன், பயிற்றுவித்தவன் தான் இந்த இடும்பாசூரன் என்னும் இடும்பன். முருகனின் வேளால் அசுரர்கள் அழிந்தமையால் இடும்பன் தன் மனைவி இடும்பியுடன் வனவாசம் சென்றான். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தான் பயிற்சி, வில்வித்தையை சொல்லி கொடுத்தான் சூரபத்மனுக்கு. அவங்களெல்லாம் முருகர் அழிச்சிட்டார். அதனால இடும்பனுக்கு வேலை இல்லை. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய மனைவி இடும்பியுடன் வனவாசம் கிளம்பினான். அந்த கிளம்பி போற வழியில திருக்குற்றாலத்துக்கு அருகில் அகத்திய முனிவரை கண்டு வணங்கினான். வணங்கி தம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு அகத்தியரை வேண்டினான். அகத்தியரும் திருக்கோதாரத்தில் உள்ள வனத்தில் இருக்கும் 2 மலைகளை எடுத்துக்கொண்டு பொதிகை மலைக்கு வருவாயானால் பெற்றருக்கரும்
பெறற்கரும் பேற்றை அடைவாய், அரியதொரு அருளை அடைவாய் என கூறி அவனை அனுப்பினார். இடும்பனும் என்ன பண்ணா, தன்னோட மனைவியோட அந்த வனத்துக்கு போனான். போயிட்டு இரு சிகரங்களையும் கண்டு பூஜித்தான். மூல மந்திரங்களை கூறி தவம் இருந்தான். அசுரர்களால் ஆவாதது ஒன்றும் இல்லை. அது மலையே பேர்த்து எடுப்பானுங்க அவனுங்க. அந்த மாதிரி அசுரர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவனும் மிக்க பலசாலி. 2 குன்றுகளையும் பேர்த்தெடுத்து அவற்றை தவ வலிமையால் பாம்புகளால் உரி போல செய்து தோளில் ஒரு காவுத்தடியால் கோர்த்து தன் தோளில் சுமந்து தென் திசை நோக்கி வருகிறான். இந்த காவடி எடுக்கிற பழக்கமே இதனால் தான் உருவாச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பழனி மலை வந்ததால் தான் காவடி எடுக்கிறதே உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த காவடி எடுக்கிற பழக்கம் வந்து. அது இடும்பன் பண்ணது தான். 2 மலையும் 2 பக்கம் கட்டிக்கிட்டு காவுத்தடியில் கயிறு வந்து பாம்பை கயிறாக திரிச்சு அதை கட்டிக்கிட்டு வரான். தென் திசை நோக்கி வந்தான். பழனியை வந்து அடைந்த போது முருகனோட திருவிளையாடலால் இடும்பனுக்கு காவடி வந்து பாரமாக தோன்றியது. அந்த மலை வந்து அவ்வளோ பாரமாக தோன்றியது. தோன்றியவே என்ன பண்ணா, கீழே வச்சுட்டான். கொஞ்ச நேரம் களைப்பாரிய பின் காவடியை இறைத்தி வைக்கிறான். களைப்பாரிட்டு போகலாம், அப்புறம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவடியை வச்சா. 2 மலையும் வச்சுட்டான். இளைப்பாரிய பின் திரும்பவும் தூக்கினால் இந்த காவுத்தடி தூக்க முடியவில்லை, மலைகளை பெயர்க்க முடியவில்லை. முதல் தடவை பெயர்த்து எடுத்துன்னு வந்துட்டான். பழனிக்கிட்ட வந்த உடனே அவன் கொஞ்ச நேரம் களப்பாரிட்டு போகலான்னு கீழே வச்சான் பாரு. அதுக்கப்புறம் அந்த மலையை தூக்க முடியல. சுற்றுமுற்றும் பார்த்தபோது இந்த மலைகளில் ஒன்றின் பேரில் புறாமர நிழலில் மழை முதிர்ந்த கனிவாயுடன், புறாமர நிழல் அப்படி ஒரு மரம், இந்த குறா மரத்தோட நிழல்ல மழலை முதிர்ந்த கனிவாயுடன் ஒரு சிறுவன் நிற்பதை காண்கிறான் இடும்பன். அங்குள்ள குறாமர நிழலில் தண்டாயுதபாணியாக கண்டு அவனை விலகும்படி பணித்தான். யாரு? இடும்பன் வந்து அந்த சிறுவன் நிற்கிறத பார்த்து அவனை விலகிப்போ, அவனால் தான் அந்த மலை தூக்க முடியலையாங்காட்டியும் அப்படின்னு விலகிப்போ நிற்கான். இந்த முருகர் தானே வந்து நிற்கிறது. அப்பா அம்மா கிட்ட கோச்சிட்டு தானே வந்து அங்கே நிற்கிறாரு அந்த மலை மேலே. அதனால் அந்த மலையை தூக்க முடியல. முருகன் விலகாமல் இருக்கவே அந்த இடும்பன் என்ன பண்ணா, கோபம் வந்துடுச்சு அவனுக்கு. கோபம் கொண்டு முருகன் மீது பாய்ந்த போது முருகன் மீது இடும்பன் பாய்ந்தான். உடனே முருகன் அந்த இடும்பனை அடித்தார். அதனால இடும்பன் இறந்தான். அவனை கண்டு இடும்பி ஓவன அழுது புலம்பினாள். வீட்டுக்காரர் போயிட்டாருன்னா வீட்டுக்காரி என்ன பண்ணுவா? அழதானே செய்வா. ஒரேடியா ஓன புலம்பி அழுதா. இந்த இடும்பியின் அழுகுரலை கேட்டவொன்னு முருகருக்கு மனசு இறங்கிடுச்சு. திரும்பவும் இடும்பனை உயிர் பெற செய்தார். திருப்பியும் இடும்பன் எழுந்துட்டான். அகஸ்தியரும் அந்த நேரம் பார்த்து வந்து சேர்றார். இளங்குமரனோ அதுவே இருப்பிடம் என்று கூறுகிறான். அன்று முதல் இடும்பனை போல் யார் காவுத்தடி தூக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பதாக குமரன் வாக்களிக்கிறான். இடும்பன் தான் 2 மலைகளையும் எடுத்து வந்தது போல் காவுத்தடி எடுத்து வரும் மடியவர்களுக்கு அருளும்படி இடும்பன் வந்து முருகனை கேட்டுக்கொண்டான். நான் தூக்கிட்டு வந்த மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி யார் காவடி தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு முருகர் வந்து அருள் புரியணும்னு கேட்டுக்கிறான். அன்றிலிருந்து தான் இந்த காவடி பழக்கம் உண்டானது. இடும்பன் எடுத்து வந்த சிவகிரி சத்திகிரி இன்று பழனிமலை இடும்பன் மலை என நிற்கிறது. அங்கே 2 மலை இருக்கும். ஒரு மலை வந்து சிவகிரி, ஒன்று சக்திகிரி.
அதில் ஒன்று பேர் வந்து பழனி மலை, இன்னொன்று வந்து இடும்பன் மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே நிற்கிறது. இங்குதான் காவுத்தடியிலிருந்து காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. முன்னமே சொன்னேன் இல்லையா, இந்த காவடி எடுக்கும் பழக்கம் வந்து பழனி மலையிலிருந்து தான் உருவானது. இப்போ எல்லா கோவிலிலும் காவடி எடுக்கும் பழக்கம் உண்டானது. திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி எல்லா இடங்களிலையும் காவடி எடுக்கும் பழக்கம் இந்த பழனி மலையில் தோன்றியது. இடுமனால் தோன்றியது. இடுமன் கேட்டுக்கொண்டதால் முருகனோட அருள் கிடைக்கும் என்பதால் இந்த காவடி எடுக்கும் பழக்கம் உண்டானது. அவன் வந்து மலையை தூக்கிட்டு போனான், நம்ம மலையை தூக்கிட்டு போவோம். இந்த காவு தண்டில் காவடியில் இந்த பக்கம் புஷ்பம், அந்த பக்கம் வந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துமே அவருக்கு படைக்கணும். இன்னும் நிறைய பேர் அதுக்கு நிறைய வஸ்திரம் அதெல்லாம் கூட வச்சு எடுத்துமே கொடுப்பாங்க. முருகன் பழனிக்கு ஏன் வந்தார் என்பதை முதலில் பார்ப்போமா? பழனிக்கு ஏன் வந்தார்? முதல்ல, மணங்கமிழ் தெய்வத்து இளநலம் காட்டுபவன் முருகன் என்பார் நக்கீரர். மணங்கமிழ் தெய்வத்து இளநலம் காட்டுபவன் முருகன் என்பார் நக்கீரர். இளைஞனாக, அதாவது அழகனாக மட்டும் இருப்பவன் இல்லை முருகன், சிறந்த அறிஞனாகவும் இருக்கிறான். ஞான பழமாக அன்னைக்கும் ஞான குருவாக தந்தைக்கும் அமைந்தவன்தான் இந்த முருகன். ஞான பழமாக அன்னைக்கும் ஞான குருவாக தந்தைக்கும் அமைந்தவன் என்றல்லவா அவனை பற்றிய வரலாறுகள் கூறுகின்றன. ஞான பழமாக அவன் நிற்கின்ற நிலைக்கு ஒரு நல்ல கதையும் உண்டு. ஞான பழம் சொல்றேன் இல்லையா, அதுக்கு ஒரு கதை உண்டு, எல்லாரும் அறிந்ததுதான். அன்னை பார்வதியும் தந்தை பரமசிவனும் அன்னை பார்வதியும் தந்தை பரமசிவனும் கைலை மலையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு நாள் அங்கு கலகப்பிரியரான நாரதர் வந்து சேருகிறார். வந்தவர் சும்மா வரல, கையில் ஒரு மாங்கனியை கொண்டு வருகிறார். இது ஏற்கனவே எல்லாரும் திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது கதை தான், இது நிஜம். அந்த ஞான பழத்தை ஐயன் சிவனிடம் கொடுத்து ஆசி பெறுகிறார் நாரதர். அவனுக்கு அதாவது சிவனுக்கு தெரியும் நாரதர் செய்யும் விஷமம் அந்த விஷமத்திலிருந்து தானே நன்மை பிறக்கும் என்பது சிவனுக்கு தெரியும். நாரதர் அந்த கனியை சிவபெருமான் என்ன பண்ணாரு, அன்னை பார்வதியிடம் கொடுக்கிறார். பார்வதிக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த கனியை சாப்பிடாம பிள்ளைகள் இருவருக்கும் கொடுத்து அவர்கள் உண்பதை கண்டு கழிக்கலாமேன்ட்டு பார்வதிக்கு ஆசை. அந்த நேரம் அது தோன்றிய வண்ணமே பிள்ளைகள் 2 பேர் அங்கே வந்துட்டாங்க. யாரு? முருகரும் விநாயகரும் வந்துட்டாங்க. வந்து சேர்ந்துட்டு அந்த பழம் எனக்கு வேணும் அப்படின்னு முருகர் கேட்குறார், பிள்ளையாரும் கேட்குறார். 2 பேருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்வதி நினைக்கிறான். பார்வதி நினைக்கும் போது பரமசிவன் சொல்றாரு, அந்த பழத்தை பகிர்ந்தால் தனித்தன்மை போய்விடும், அதனால் என்ன பண்ணணும், ஒரு பரீட்சை நடத்தலாம். 2 பேரில் யார் சிறந்தவரோ அவருக்கு வந்து அந்த பழம் கிடைக்கிற மாதிரி பரீட்சை நடத்தலான்னு பார்த்தார். என்ன பரீட்சை வச்சாருன்னா, இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம், இக்கனியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளிடம் சொல்றார். இந்த போட்டியில மூஷிக வாகனனான பிள்ளையார் விநாயகர் வெற்றி பெறுவது என்பது முடியாத காரியம். ஏன்னா அவரோட வாகனம் வந்து மூஷிகம், அதாவது எலி, சுண்டலி. அதுல ஏறி உக்காந்துட்டு அவர் உலகத்தை சுத்தி வர்றதுக்கு நாள் ஆயிடும்.
ஆனா தன்னுடைய மயில் வாகனத்துல ஏறிக்கொண்டு ஜம்முன்னு வான வீதியில புறப்பட்டு விடுகிறான் முருகன். பிள்ளையார் என்ன பண்ணாரு? அவர் ஞானவான் இல்லையா? யோசிச்சார். என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய வாகனத்துல எல்லாம் ஏறல. மூஷிக வாகனம்னு சொன்னா அது சுண்டெலி அந்த எலியில எல்லாம் ஏறல. அவர் ரொம்ப அமைதியா என்ன பண்ணாரு? காலால நடந்தே அன்னை பார்வதியும் தந்தை சிவனையும் ஒரு சுற்று சுற்றி வந்து மாங்கனிக்கு கையை நீட்டுகிறார். மாங்கனியை கொடுத்து விடுகிறார்கள். என்னப்பா விநாயகா, உலகம் சுற்றியாகிவிட்டதா என்று தந்தை கேட்கிறார். அதற்கு விநாயகன் சொல்றான், உலகமே எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்குவது உங்களிடம்தானே. உங்களை சுற்றினால் உலகத்தையே சுற்றியதாகாதா? அன்னை தந்தையை விடவா உலகம் பெரிது? அன்னை தந்தையை சுற்றினாலே உலகத்தை சுற்றியதாக அர்த்தம். ஒரு போடு போட்டாரு விநாயகர். இந்த பதிலை எதிர்க்கிறதுக்கு யாராலையும் முடியல. சிவனும் என்ன பண்ணாரு? அந்த ஞான பழத்தை, அந்த கனியை விநாயகருக்கு கொடுத்து விடுகிறார். போட்டியில வெற்றி பெற்றதாகவும் விநாயகன் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கிறார். உலகம் எல்லாம் சுற்றி அழுத்து வந்த முருகன் இந்த விஷயத்தை அறிகிறான். அடே, இந்த அண்ணன் இந்த ஞான பழத்தை, இந்த கனியை பெற தன் மூளையை உபயோகித்து அல்லவா பெற்றுவிட்டான். நாமும் இன்று முதல் ஞானவானவாக, அதாவது ஞானம் பெற்றவனாக, ஞானவானவாக விளங்க வேண்டும், ஞானம் பெற்றவனாக விளங்க வேண்டும்னு நினைக்கிறார். உடனே கோபம் வந்துடுது. ஞானம் பெற தடையா இருக்கும் தனது உடைமைகள்லாம் துறக்கிறார். ஆண்டி கோலம் பூண்டுறார். கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியேறுகிறார். தாய் பார்வதிக்கோ தன் பிள்ளை இளம் வயதிலேயே காவி உடித்து கோவணாண்டியாக போவதில் விருப்பமே இல்லை. அதனால பிள்ளையை பார்த்து, அப்பா நீ ஏன் ஞான பழமாக இருக்கும்போது நாங்கள் வேறு உனக்கு பழம் தர கொடுக்க வேண்டுமா என கூறி சமாதானம் செய்கிறாள். அதற்கு முருகன், மூத்த பிள்ளைதான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என என்னை ஏமாற்றமடைய வைத்தீர்களே. எனக்கு கோபம் கொண்டு வந்து என கோபம் கொண்டு முன்வைத்த காலை பின்வாங்காத ஞான பழமான முருகன் பழனி மலை மீது வந்து நின்று விடுகிறார். இவர் காவடி தூக்கின்னு வந்தான் இல்லை இடுமன், அந்த நேரத்தில் மலையை தூக்க முடியல, வச்சுட்டு எடுக்க முடியலன்னு காரணம் என்னடான்னு இவர் கோபம் கொண்டு வந்து அந்த மலை மேலே ஏறி நின்னதால அந்த காவடியை தூக்க முடியல. அந்த மலை அங்கேயே நின்றுச்சு. இதுதான் காரணம். பழம் நீ என்பதால் தான் இது பழனி என்று ஆகிறது என்று புராண வரலாறு கூறுகிறது. சில பேர் இல்லை, இந்த இடம் பொதினி என்று இருந்திருக்கிறது, பொதினி என்ற பதமே மருவி பழனி என்று ஆயிற்றுன்னு தமிழ் ஆராய்ச்சி வல்லுநர்கள் சில பேர் சொல்றாங்க. புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி. பழனம் என்றால், பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். பழனம் என்றால் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்கிற பெயர் உருவானது. இனி பழனி மலைக்கு உச்சிக்கு செல்வோமா? மலை மீது உள்ள கோயிலை பார்ப்போமா? மலை மேல் கட்டிய கோயில் என்றாலும் பெரிய கோவில்தான். தென்றல் அடிவருட அக்கோயிலுள் மேற்கே நோக்கியவனாக பழனி ஆண்டவர் நிற்கிறார். வித்யாதர மண்டபத்தை கடந்தே கோயிலுக்குள் நாம் செல்ல வேண்டும். இங்குள்ள மணி மண்டபத்தை கடந்துதான் மகா மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும். அங்கு இடப்பக்கத்தில் சுப்பிரமணிய சுவாமி சிலை ஒன்று உள்ளது. அங்கு விநாயகரை வணங்கிவிட்டே ராஜகோபுர வாயிலை கடந்து உள்ளே செல்ல வேண்டும். இந்த கோபுரம்
63 அடி உயரம்தான் உள்ளது. சின்ன கோபுரம்தான். இதை அடுத்து தான் மாரவேல் மண்டபம் அமைந்திருக்கிறது. இதனை 34 கற்றூன்கள் தாங்கி நிற்கும். இந்த மாரவேல் மண்டபத்தை. இதை அடுத்து தான் தட்சிணாமூர்த்திக்கும் மலை கொழுந்தீஸ்வரருக்கும் மலை நாச்சி அம்மைக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. இதை கடந்து நவரங்க மண்டபம். இதே மண்டபத்தின் வட பக்கத்தில்தான் உற்சவ மூர்த்திகள் வைக்கப்படுகின்றன. உற்சவ மூர்த்திகள் இந்த நவரங்க மண்டபம் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. இங்கே விழா காலங்களில் எழுந்தருளும் சின்ன குமாரரும் இருக்கிறார். இங்குள்ள சண்முகர் வெளியில் எழுந்தருள்வதே இல்லை. இந்த மண்டபத்தை எல்லாம் கடந்தே அர்த்த மண்டபம் வர வேண்டும். அங்கிருந்தே கருவறையில் தண்டாயுதத்தை ஏந்தியபடி தண்டேந்தையபடி நிற்கும் தண்டாயுதபாணியை தொழ வேண்டும். தண்டாயுதபாணியின் முகத்தில் ஒரு கருணாவிலாசம், அருள் கலந்த திருநோக்கு, புன்னகை தவழும் உதடுகள், மதானி விளங்கும் மார்பு, ஒரு கையை இடுப்பில் வைத்து ஒரு கையை தண்டேந்தி நிற்கும் நேர்த்தியெல்லாம் கண்குளிர கண்டு மகிழலாம். இங்கே அவர் யாரு? முருகன். இந்த தண்டாயுதபாணி அபிஷேக பிரியர். காலை உதயமானது முதல் இரவு 8 மணி வரையிலும் அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். பன்னீர், சந்தனம், திருநீர் என்று மாத்திரம் அல்ல, நல்ல பஞ்சாமிர்த அபிஷேகம் அவருக்கு பிடித்தமானது. அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, பக்தர்களுக்கு பிடித்தமானதாகிறது இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம். அந்த மூர்த்தி போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவராயிற்றே. அவர் சிலை வடிவில் இருந்தாலும் அது சிலை அல்ல. 9 வகை மருந்து சரக்குகளால் ஆகிய நவபாஷணத்தை ரசக்கட்டையாய் திரட்டி செய்யப்பட்டவராயிற்றே. நவபாஷணம், நவம்னா 9. 9 நவபாஷணத்தை ரசக்கட்டையாக திரட்டி செய்த யார்? போகர் செய்த திருமேனி தான் அந்த பழனியில் இருக்க முருகர் சிலை. அவர் மேனியில் வழிந்து வரும் எப்பொருளுமே மக்களது நோய்களை எல்லாம் தீர்க்க வல்லது. உயிர்களின் பிறவி பிணியை நீக்க வல்ல ஆண்டவன் உடற்பிணி தீர்ப்பது என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லைதானே. தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது என்கிறார்கள். இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு, அதாவது சந்தன காப்பு, காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு சிறு வில்லைகளாக பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மிக மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. சரி, இந்த போகர்ன்னு சொல்றேன் இல்லையா, யார் இந்த போகர்? அவரை பார்க்கலாமா? போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர். இவர் நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும். இவன் யார் செஞ்சாரு? எதுக்கு செஞ்சார் இந்த போகர்? போகர் பழனிமலையில் தவம் இருந்தார். அவருடைய தவத்துக்கு இறங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும்படி மற்றும் வழிபாடுகள் குறித்தும் சொல்லிவிட்டு மறைந்தார். அந்த காலத்திலலாம் கடவுள் நேரடியாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது என்பது நடந்து கொண்டே இருந்தது. அதுவும் சித்தருக்கு, இந்த போகர் சித்தருக்கு அவருடைய தவத்துக்காக மனமிறங்கி தன்னை பிரதிஷ்டை செய்யுமாறு இந்த மலையில் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டார் முருகர். அந்த தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறையையும் அந்த வழிபாடுகள் குறித்தும் சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் முருகர். அதன்படி என்ன பண்ணாரு? தண்டாயுதபாணி வடிவத்தை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள் பிரதிஷ்டை செய்தார் போகர். பழனியில் அகத்திய முனிவர் தன்னை நாடி வருவோருக்கு
பஸ்பம், வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். டாக்டர் மாதிரி தன்னை நாடி வரும் வியாதிகள் அகத்தியர் என்ன பண்ணார், பஸ்பம் கொடுத்து ஒரு சின்ன சின்ன வில்லைகளை கொடுத்து மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். அதான் பழனியில் போகரோ தன் நவபாஷணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார். அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளால் வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். நவபாஷணம் இல்லை, அதாவது விஷம் அது கலந்திருக்கு. இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவு வில்லைகளாக எடுத்து தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தி. அந்த சிலை தான் முருகன் சிலை. அதில் சந்தனம் பூசி நவபாஷணத்தை செஞ்சிட்டாரு, மேலே சந்தனத்தை பூசி அதுலேருந்து ஒரு வில்லை எடுத்து கொடுத்து வியாதியை குணப்படுத்தினார். போகரின் சீடர் புலிப்பாணி சித்தரும் அவரது வழிவந்த பண்டார பெருமக்களும் தண்டாயுத பாணியை பராமரித்து வந்தனர். போகருக்கு பழனி கோவிலில் தனி சன்னதி உள்ளது. போகரின் சீடர் புலிப்பாணி முனிவருக்கு ஒரு மடம் உள்ளது. இவரின் சந்ததியினருக்கு கோவிலில் பூஜை செய்யும் உரிமையும் விஜயதசமி அன்று அம்பு போடும் உரிமையும் இருந்து வருகிறது. ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் போகரின் சமாதி உள்ளது. அதில் அவர் வழிபட்டதாக கருதப்படும் புவனேஸ்வரியின் திருவுருவமும் மந்திர சக்கரங்களும் மரகத லிங்கமும் உள்ளன. இவற்றுக்கு தினசரி வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கோவிலில் உள்ள நவபாஷணத்தினாலான மூலவர் விக்கிரத்தை அபிஷேகிக்கும் போது மேலிருந்து கீழாக தேய்ப்பர். அப்படி தேய்க்க மாட்டாங்க, மேலேருந்து கீழே மட்டும் தேய்ப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்கிறது. இந்த விக்கிரகத்தின் மேற்பரப்பு கீழ் நோக்கிய நிலையில் செதிலாக மீன் மாதிரி அதனுடைய செதிலாக இருப்பதுதான் அதற்கு காரணம். மேல் நோக்கி கைகளை தேய்த்தால் கைகள் ரணமாகும். தினமும் என்ன பண்ணுவாங்க, இரவில் முருகப்பெருமானுக்கு மேனி முழுவதும் சந்தனம் பூசுகின்றனர். மறுநாள் காலையில் இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த சந்தனத்தை தொடர்ந்து 48 நாட்கள் அருந்தி வந்தால் பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு இரவில் தீர்க்காப்பிட்ட பின் மறுநாள் காலையில் பார்க்கும்போது இறைவனின் மேனி வியர்த்திருக்கும். அதை துணியால் ஒட்டி எடுத்து பிழிந்து தீர்த்தமாக வழங்குகின்றனர். மேலும் தண்டாயுதபாணி மொட்டையடித்த ஆண்டி அல்ல. பார்க்கறதுக்கு மொட்டை அடித்தா மாதிரி இருப்பார் ஆண்டி கோலம் பார்க்கும்போது. ஆனால் முடி இருக்கு, அவர் தலையில் முடி இருக்கு. மொட்டை அடித்தா மாதிரி தெரியும். அவர் மொட்டை அடித்த ஆண்டி அல்ல. அபிஷேகத்தின் போது நன்றாக கவனித்தால் அவர் சடமுடியுடன் காட்சி தருவதை காணலாம். காலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாகவும் அப்போது காவி உடையில் வைதிக கோலத்தில் தண்டாயுதபாணியை அலங்கரித்திருப்பார்கள். காலை சந்நிதியில் குழந்தை வடி திருக்கோலம். காலையில் சந்நிதியில் குழந்தை வடிவேலனாட்ட திருக்கோலத்தில் இருப்பார். உச்சி காலத்தில் கிரீடத்தோடு கூடிய வைதிக அலங்காரம். சாயாரட்சை இல்லாத சாயந்தர காலத்தில் ராஜ அலங்காரம். ராக்கோலத்தில் முதிய வடிவம், பெரியவராக இருப்பார். மூல விக்கிரகத்துக்கு செய்யப்படும் தேன் மற்றும் எலுமிச்சம்பழச்சாறு அபிஷேகமும் சிறப்பானது ஒன்று. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு பிறகும் தண்டாயுதபாணி வெவ்வேறு அலங்காரங்களில் காட்சி தருவார். அவை என்னன்னா, ராஜ அலங்காரம், வேடன் அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம், பாலசுப்பிரமணியர் அலங்காரம், விபூதி காப்பு அலங்காரம். இந்த விபூதி காப்பு தான் ஆண்டி கோலம். ஒரு காலத்தில் பெண் அலங்காரம் கூட செய்து வந்தாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி செய்யப்படுவதில்லை.
மூலவருக்கு அருகில் சிறிய பேழை ஒன்று உள்ளது. அதில் சால கிராம படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கின்றனர். இவர்களை தண்டாயுதபாணி பூஜிப்பதாக ஐதீகம். இங்கு பள்ளியறை உற்சவம் விசேஷம். அப்போது வெள்ளி பல்லக்கு ஒன்று சன்னதிக்கு வருகிறது. ஓதுவார்களும் சட்டியக்காரர்களும் இறைவனின் புகழ்பாட மூலஸ்தானத்தில் இருந்து சுவாமி பாதுகைகளை பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக வருகின்றனர். வெள்ளி, திங்கள் மற்றும் கிருத்திகை ஆகிய நாட்களில் தங்க பல்லக்கு வரும். அப்போது கொப்பர தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை கலந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிறகு பல்லக்கு பள்ளி அறைக்கு வந்து சேரும். அங்கு பாதுகைகள் பல்லக்கில் இருந்து தொட்டில் போன்ற மஞ்சத்துக்கு மாற்றப்படுகின்றன. கடைசியாக அன்றைய வரவு செலவு கணக்குகளை படித்து காட்டுவர். இறுதியில் நடை சாத்தப்படுகிறது. மூலவர் சந்நிதி வழக்கமாக காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். கார்த்திகை மற்றும் திருவிழா நாட்களில் காலை 4 மணி முதல் இரவு ராக்கால பூஜையும் முடியும் வரையிலும் கோவில் திறந்திருக்கும். இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பழனியில் பக்தர்களது காவடி பிரார்த்தனை பிரசித்தம். பழனியின் தனிச்சிறப்பு பஞ்சாமிர்தம். மலை, வாழைப்பழம், நெய், தேன், நாட்டு சர்க்கரை, கற்கண்டு ஆகியவற்றின் கலவைதான் இந்த பஞ்சாமிர்தம். இதை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யும் போது பாஷண சக்தியால் மருத்துவ குணம் பெறுகிறது. போகர் வெடித்த தெய்வ சிலை முருகப்பெருமான் அல்ல, தண்டாயுதபாணிதான். தேவஸ்தானத்தின் பெயரும் தண்டபாணிதான். ரசீதுகள், விடுதிகள் மற்றும் கோயில் சொத்துக்கள் எல்லாவற்றிலும் தண்டாயுதபாணி என்றே பெயர் குறிப்பிட்ட இருக்கும். போகரால் செய்யப்பட்ட சிலை வேல் இல்லை, தண்டமே உள்ளது. உற்சவர் கையில் வேலும் தண்டமும் மயிலும் இல்லை. அடிவாரத்தில் உள்ள குழந்தை வேலாயுத சுவாமி மயில் வாகனத்தில் வேலுடன் காட்சி தருகிறார். பழனி திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர். அதிகமான திருவிழாக்கள் நடைபெறும் பழனியில். தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் இங்கு நடக்கும். குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் இதுதான். பழனி மலை முருகன் கோயிலை யாருக்கும் இரவு நேரத்தில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது. யார் மலை ஏறினாலும் முருகப்பெருமானை தரிசித்ததும் கீழே இறங்கி விட வேண்டும், அதுதான் ஏதி. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஊருக்கே அந்த பழனி மலை இரவு முழுதும் தங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அது யாருன்னா இடப்பாடி எனப்படும் எடப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு நாள் பழனிமலை கோயிலை இரவு தங்கி வழிபடுகிறார்கள். யாருக்குமே இல்லாத உரிமை இவர்களுக்கு எப்படி வந்தது தெரியுமா? வள்ளி மகள் எங்களது குலத்தில் பிறந்தவள். வள்ளியை திருமணம் செய்து கொண்டதால் முருகன் எங்கள் மருமகள். எங்கள் மருமகனுக்கு வருடா வருடம் தைப்பூசம் முடிந்ததும் சீர்கொண்டு வருகிறோம் நாங்கள் என்று உரிமையுடன் கூறுவார்கள் எடப்பாடி மக்கள். எடப்பாடி கிராம மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு தைப்பூசத்திற்கு பிறகு ஒரு நாள் ஆடி பாடி கொண்டாடியபடி பழனிக்கு வருவார்கள். அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்த பிறகு அந்த நாள் முழுவதும் கோயில் அவர்களது கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அன்று இரவு முழுவதும் அவர்கள் மலையிலேயே தங்கி கொண்டாடுகிறார்கள். இது குறித்து விசாரித்தோம். அப்போது பல சுவாரஸ்யமான தகவல்களை கிராமத்தினர் பகிர்ந்து கொண்டனர். பழனிமலை முருகன் கோயிலை தைப்பூச திருவிழாவுக்கான கொடியேற்றப்பட்டதும் எடப்பாடி கிராம மக்கள் பாத யாத்திரைக்கான கங்கணம் கட்டி கொண்டு விரதத்தை தொடங்கி விடுவார்கள். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாலின வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமே விரதம் இருப்பர். பழனி ஆண்டவரை தரிசித்து வீடு வந்து சேர்ந்ததும் படையல் போட்ட பிறகுதான் அவர்களின் விரதம் நிறைவேறும். இடைப்பெற்ற நாள்களில் முருகனுக்கு படையல் போடுவதற்கு முன்பு பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் அவர்கள். அந்த அளவுக்கு பயபக்தியுடன் விரதம் இருந்து தன் மருமகளை வழிபடுகிறார்கள் எடப்பாடி மக்கள்.
பழனிக்கான பாத யாத்திரை முன்பு எடப்பாடியே விழா கோலம் பூணும். பழனிமலை முருகன் கோயிலை போன்றே மாதிரி கோயிலையும் பெரும்பாலான பொருள் செலவில் அமைத்து பெருவிழா எடுப்பார்கள் எடப்பாடி மக்கள். எடப்பாடியில் பூஜை நடைபெறும் போது பழனி மலையில் இருக்கும் முருகன் எடப்பாடிக்கு வந்து விடுகிறானாம். எடப்பாடி மக்களின் பாத யாத்திரையின் போது அவர்களுடன் முருகனும் சேர்ந்து பயணிப்பதாக நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான எடப்பாடி மக்கள் சர்க்கரை காவடி, கரும்பு காவடி, இளநீர் காவடி, தீர்த்த காவடி என்ற விதவிதமான காவடி எடுத்து பெருங்கொண்டாட்டத்துடன், பெரிய கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டத்துடன் பழனிமலை முருகனை நோக்கி நடக்க ஆரம்பிப்பார்கள். இவர்கள் தமது காவடியை அலங்கரிக்க பனாங்கு என்ற கை வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு துணியை பயன்படுத்துகிறார்கள். இவர்களில் சிலர் மச்சக்காவடி எடுத்து ஆடி வருவார்கள். முருகனின் உத்தரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மட்டுமே தான் இந்த மச்சக்காவடியை எடுக்க முடியும். காவடி எடுத்தவர்கள் போக மற்றவர்கள் முருகன் மீது கோலாட்ட பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். இவர்களின் ஆட்டத்தில் 4ஆம் நாடி, 8ஆம் நாடி, சென்னிமலை கொட்டு என்று பலவிதமான கொட்டுக்கள் இடம்பெறும். எடப்பாடி பக்தர்களின் தனிச்சிறப்பு என்னன்னா குடையாட்டம். இது பழங்காலந்தொட்டே முருகனுக்கு உரிய ஆட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் பழனிமலை நோக்கி வரும் எடப்பாடி மக்கள் வரும் வழிகளில் பூஜை மற்றும் அன்னதானங்களை செய்து வருகிறார்கள். பழனியை அடைந்ததும் படி பூஜை செய்வர். அதைத் தொடர்ந்து மலை ஏறியதும் கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் ஓம் என்று மலர் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். இவர்களது கூட்டு வழிபாடான விபூதி படைத்தல் நிகழ்வு சிறப்பு மிக்கது. ஒவ்வொருவரும் சுமார் 2 கிலோ அளவிலான விபூதியை குவித்து அதில் 1/4 கிலோ அளவு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி பிறகு தேங்காய் உடைத்து முருகனை வழிபடுகிறார்கள். தேங்காய் உடைக்கும் போது எடப்பாடி மக்கள் அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் எழுப்பும் சத்தம் மலை மீது இருந்தாலும் மலையடிவாரம் வரை கேட்குமாம். இந்த விபூதியை வீடுகளுக்கு கொண்டு சென்று பூசிக்கொள்வார்கள். கோவிலில் இரவு தங்கும் போது அவர்கள் முருகனுக்கு படைக்கும் பஞ்சாமிர்தத்தை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றனர். இதற்காக மலை ஏறும் போதே மூட்டை மூட்டையாக சர்க்கரை, மலைவாழைப்பழம் ஆகியவற்றை கொண்டு செல்வார்கள். அதை முருகனுக்கு படைத்துவிட்டு பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கி விடுவார்கள். முருகனுக்கும் எடப்பாடி மக்களுக்குமான பிணைப்பு கதைகள் பல உண்டு. நாங்கள் பல நூறு வருஷமாகவே பழமலைக்கு முருகனை வழிபட்டு வருகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். முருகன் பெத்தவங்க மேலே கோவப்பட்டு பழனிமலைக்கு வரும் வழியில் அவருக்கு பசி எடுத்துதான். அப்போது வர்ற வழியில் தோட்டத்தில் நிறைய பொண்ணுங்க தெனை அறுவடை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு முருகன் என்ன பண்ணார், சாப்பாடு கேட்டிருக்கார். பண்ணக்கார் திட்டுவாருன்னு சொல்லிட்டு யாருமே முருகனுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனால் அங்கே வேலை செஞ்ச ஒரு பொண்ணு மட்டும் முருகனுக்கு திணையை கொடுத்தாள் சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கி சாப்பிட்டார் முருகன். இதை கேள்விப்பட்ட பண்ணக்காரர் என்ன பண்ணார், அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டார். கூலியும் கொடுக்கல. அந்த பொண்ணு அழத் தொடங்கிட்டா. இதை பார்த்த முருகன் அந்த பெண்ணை தாங்கூட பழனிக்கு அழைச்சிட்டு வந்து திருமணமும் செஞ்சிட்டார். அந்த பெண் தான் யாருன்னா எங்கள் ஊர் வள்ளி. அந்த வள்ளி எங்கள் வீட்டு மகள், முருகன் எங்கள் வீட்டு மருமகன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதனால் முருகனுக்கு சீர் கொண்டு வர்றது எங்களோட உரிமை என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் எடப்பாடியை சேர்ந்த ஒரு பெரியவர். மலைக்கோயில் பெரிய தேர் ஒரு சமயம் குடியில் சிக்கிச்சு. யார் இழுத்தும் தேர் நகரலை. யானையை கூட கட்டி இழுத்துட்டு பார்த்தாங்க, நகரல. தேர் 1 இன்ச்சு கூட நகரலையா. அப்போது எடப்பாடி ஊர் மக்கள் இழுத்த போது தான் தேர் நகர்ந்துச்சான். இதை பார்த்த மன்னர் என்ன சொல்லியிருக்காரு, செப்பு பட்டையை எழுதி கொடுத்துட்டார். ஒன்று எழுதி கொடுத்துட்டார். அந்த பட்டயம் மூலயமா தான் நாங்கள் மலைக்கோயிலுக்கு தங்கறதுக்கு உரிமை பெற்றோம். அந்த மன்னர் கொடுத்த பட்டயம்தான் ஒரு நாள் இரவு பழனி மலையில் தங்கி நீங்கள் பூஜை செய்யலான்னு ஒரு பட்டயம் எழுதி கொடுத்துட்டார். நாங்கள் மலையில் தங்குறப்போ ராத்திரி காவலர்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, ஐயர் கூட இருக்க மாட்டாங்க. முருகனுக்கு செய்கிற பூஜையை கூட நாங்களே தான் செஞ்சுக்குவோம்.
முருகன் சந்நிதிக்கு முன்னாடியே எங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்குவோம். ராத்திரி பட்டிமன்றம், பாட்டு கச்சேரி, கொண்டாட்டம் எல்லாம் தூள் கலப்போம். இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிற விபூதியைத்தான் நாங்கள் பூசுவோம். உடம்பு சரியில்லாட்டி இந்த திருநீட்டை பூசினா போதும், எங்களோட மருமகன் அருளால் எல்லா வியாதிகளும் சிட்டா பறந்துடும். அதனால தான் நம்ம கூட உடம்பு சரியில்லைனா தலைவலியா, உடம்பு வலியா, ஜுரமா அப்படின்னா விபூதி எடுத்து பூசுன்றோம். விபூதி பூசுனா விபூதியை சகல வியாதிகளையும் குணமாக்க ஒரு அருமருந்து. அது முருகனை நினச்சிட்டு பூசிட்டோம்னா வச்சுங்க, எந்த வியாதியும் பறந்தோடிடும். பழனி முருகன் தான் எங்களோட குலதெய்வம். அவரை கடவுளாக பார்க்கறத விடவும் எங்கள் மருமகளாக பார்க்கறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு எடப்பாடி மக்கள் மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. பழனியில் பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம். தங்கத்தேர் வழிபாடு சிறப்பாக நடக்கும். காவடி சுமந்து வரும் பக்தர்கள் அங்கேதான் அதிகமாக இருப்பார்கள். பழனி முருகனின் ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரம், இந்த 2 கோலத்தையும் யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி சிறிய அளவில் கொஞ்சம் பார்ப்போமா? இதுவே பெரிய அளவில் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் சின்னதாக. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறார்கள். அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி எனப்படுவை. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது என்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இங்க இரவில் முருகனை மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவு சந்தனம் வைக்கப்படும். இன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர். இந்நாளில் இந்த முறை மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள். தண்டாயுதபாணி சிலையை சுற்றி இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கம் சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது. ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா? எது சிறந்தது என்ற கேள்விக்கு பலருக்கு இருக்கலாம். ஆண்டி கோலத்தில் தரிசிக்கலாமா, இல்லை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி எழலாம். ஒரு சில காரியங்களின்படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன் தரக்கூடும். முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பார்கள். முற்றும் துறந்தவர்கள், அதாவது குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், பெரியவர்கள், இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம். வழக்குகளெல்லாம் நடக்கிறது என்றும் தீராத நோய்களெல்லாம் கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பார்க்கலாம். பல பிரச்சனைகளுக்கு உண்டானவர்களும் அந்த அலங்காரத்தை அதாவது ஆண்டி அலங்காரத்தை கண்டு வணங்குதல் நல்லது. பல வருடங்களாக வாதாடி கொண்டிருக்கிறேன், தீர்ப்பு தள்ளிக்கொண்டே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ஆண்டி கோலத்தை முருகனை வழிபடலாம். தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான், வியாதி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் போயிட்டு முருகனை வணங்கினா, இந்த ஆண்டி கோலத்தை வணங்கினா அந்த தீராத நோயும் ஓடிவிடும். அதே மாதிரி மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறார்களோ அவர்களையும் இந்த ஆண்டி கோலம் முருகனை வழிபட சொல்லலாம். அவர்களுக்கு மனநிலையும் சரியாகிவிடும்.
பேச இயலாதவர்கள், பேச்சே சரியா வராதவங்க, குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டிக்கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் மற்றும் அவர்கள் மனதிற்குள் பாயும், எல்லாமே சரியாயிடும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிடப் போகிறோம், வீடு விற்பது வாங்குவது கட்டுவது, கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிடப் போகிறோம் ஆகிய இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்காரத்து கோலத்தை தான் தரிசிக்க வேண்டும். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம், நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாது, யாராலும் முடியாது என்ற விஷயங்களுக்கு ஆண்டிக்கோலம். இதுதான் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரம், நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாது, யாராலும் முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டிக்கோலம் மிகுந்த உகந்த தரிசனமாகும். எனது அன்பான உறவுகளே, நம் மனதில் ஆண்டியாய் வந்தமர்ந்து நம் இதயத்தில் ராஜாதி ராஜனாய் அலங்கார பிரியனாய் ராஜா அலங்கார முருகனாய் என்றும் நம் இதயத்தில் என்றும் குடியிருப்பான். தினமும் அவனை துதிப்போம். ஓம் ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணியே சரணம். உறவுகளே, நாளை முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையை பற்றி பார்ப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். இந்த பழனி மலையை பற்றி எழுதுறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அது சொல்கிறதுக்கு 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது அவருடைய சிறப்பை முழுவதுமாக சொல்லணும்னு தான் இது சிறமேற்கொண்டு நான் இதை சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இனிய உறவுகளுக்காக உங்கள் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.